أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان. والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان. فبأي آلاء ربكما تكذبان. خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار. فبأي آلاء ربكما تكذبان. من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய வல்லல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பேரருளின் காரணத்தால் நாம் இந்த இடத்தில் அல்லாஹ்வினுடைய தீனை விளங்கிக் கொள்ள வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் அமர்ந்திருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, நான் இன்று உங்கள் முன்னிலையிலே மனிதனை நல்வழிப்படுத்துவதில் அல் குர்ஆனுடைய அணுகுமுறைகளை பற்றி ஒரு சில செய்திகளை கூறலாம் என ஆசைப்படுகிறேன். என் அருமையானவர்களே, அல் குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு பேரற்புதமாகும். மறுமை நாள் வரை யாரெல்லாம் இந்த பூமியிலே பிறக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் கண்கூடாக
கண்டுகொள்ள முடியுமான ஒரு பேரற்புதமாகும். என் அருமை சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய இலக்கு மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஏனைய அனைத்து புத்தகங்களை விட்டும் அது மாறுபட்டிருப்பதாக, அது வேறுபட்டிருப்பதாக பார்க்கிறோம். அதனுடைய நடையில், அதனுடைய போக்கில், அது பேசக்கூடிய விதத்தில், அனைத்திலும் அது மாறுபட்டிருப்பதை பார்க்கிறோம். மனிதனை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் மனிதன் நேர்வழியில், நல்வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த வேதத்தை இறக்கி அருளினான். ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அது இறக்கி அருளப்பட்டது என்று அவன் கூறுகிறான். எனவே மனிதனை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு மனிதன் யார் என்று தெரியும். மனிதனுடைய பலவீனங்கள் என்னவென்று தெரியும். மனிதனை எவ்வாறு நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தெரியும். எனவே அல் குர்ஆன் மனிதனை நேர்வழியில் செலுத்துவதற்காக பல அணுகுமுறைகளை கையாள்வதை பார்க்கிறோம். அந்த ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே கூறும் பொழுது 4வது அத்தியாயத்தினுடைய 175வது வசனமாக கூறுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு ஒரு ஆதாரம் வந்திருக்கிறது. புர்ஹான், ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அது வஅன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா, இன்னும் அவன் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒளியை, பிரகாசத்தை இறக்கி அருளியிருக்கிறான். நூரம் முபீனா, ஒரு தெளிவான பிரகாசம். அது ஃபஅம்மல்லதீன ஆமனூ பில்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், எவர்கள் அந்த அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனிடம் பாதுகாப்பை தேடுகிறார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களை தனது அருளினூடாக, ரஹமத்தினூடாக அவர்களை அவனது ரஹமத்திலே நுழைவிக்க செய்கிறான். இன்னும் அவர்களுக்கு நேரான வழியையும் காட்டுகிறான். இந்த வசனத்திலே ரப்புல் ஆலமீன் கூறும் பொழுது அல் குர்ஆனை நூரம் முபீனா, புர்ஹான், ஒரு ஆதாரம் என்றும் ஒரு தெளிவான ஒரு பிரகாசம், ஒளி என்றும் அவன் கூறுகிறான். சூரத்து யூசுப் என்ற அத்தியாயத்தினுடைய 57வது வசனமாக கூறும் பொழுது, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு ஒரு நல்லுபதேசம், மவ்இதா, அழகான ஒரு உபதேசம் வந்திருக்கிறது. யாரிடமிருந்து? அந்த ரப்பிடமிருந்து. உங்கள் ரப்பிடமிருந்து ஒரு நல்லுபதேசம். இதற்கு யார் செவிமடுக்க தயார்? அந்த நல்லுபதேசத்தை யாரெல்லாம் செவிமடுக்க தயாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். சாதாரண ஒன்றல்ல, சாதாரண ஒரு மனிதருடைய உபதேசம் அல்ல, நம்மை படைத்த ரப்பிடமிருந்து வந்திருக்கக்கூடிய உபதேசம் தான் அல் குர்ஆன். வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், அது உள்ளங்களுக்கெல்லாம் அருமருந்தாக, ஷிஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தீர்வை சொல்ல வேண்டியவன் முஸ்லிமாக இருக்கிறான். எப்பொழுது அவன் அந்த அல் குர்ஆனை விட்டு தூரமாகின்றானோ, அல் குர்ஆனை விட்டு தூரமாகி விட்டானோ, அவன் தீர்வுகளை எல்லாம் சாக்கடைகளில் தேட ஆரம்பிக்கிறான். என் அருமை சகோதரர்களே, அல் குர்ஆன் மனித உள்ளங்களுக்கு தீர்வை வழங்கக்கூடியதாக, மனித உள்ளங்களுக்கெல்லாம் ஆரோக்கியமாக, மனித உள்ளங்களில் உருவெடுக்கின்ற அனைத்து நோய்களுக்கும் அருமருந்தாக அது இருப்பதாக ரப்புல் ஆலமீன் கூறுகிறான்.
வஹுதன், இன்னும் அது நேர்வழி, வரஹ்மத்துல் லில் முஃமினீன், மூமின்களுக்கு அது ரஹ்மத், அருள், மூமின்களுக்கு அதில் ரஹ்மத், அருள் இருப்பதாக அந்த ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நாம் கையிலே வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பேரற்புதத்தை நாம் கையிலே வைத்திருக்கிறோம். ஆனால் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை நாம் பெற்றுவிட்டோமா? அந்த அல் குர்ஆன் நமக்கு ஒரு நல்லுபதேசமாக இருக்கிறதா? அந்த அல் குர்ஆன் நமக்கு ஒரு பேரொளியாக இருக்கிறதா? அந்த அல் குர்ஆன் நமக்கு ரஹ்மத்தாக இருக்கிறதா? அந்த அல் குர்ஆன் நமக்கு ஒரு அருமருந்தாக இருக்கிறதா? நறுமை சகோதரர்களே, அல் குர்ஆன் எப்படி இருக்கிறது நம்மிடம்? அந்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையானவைகள். வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அவனை விட உண்மை சொல்லக்கூடியவன் வேறு யாராவது இருக்கிறானா கேட்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அவனை விட உண்மை சொல்லக்கூடியவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா? குல் ஸதகல்லாஹ், நபியே கூறுங்கள், அல்லாஹ் உண்மையைத்தான் சொன்னான். எனவே அந்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையானவைகள், ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறக்கூடியவைகள். மற்றும் ஒரு வசனத்திலே அவன் நமக்கு கூறுகிறான் இந்த வேதத்தை பற்றி, கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக் முபாரக்குன், நபி உமக்கு நாம் ஒரு வேதத்தை இறக்கி அருளினோம், அது பரக்கத் நிறைந்தது, முபாரக். இன்று மனிதன் முஸ்லிம் நினைக்கிறான் பரக்கத் என்றால் உலக வளங்கள், சொத்து செல்வங்கள், ஆடம்பரங்கள், மாடா மாளிகைகள், இவைகள் தான் பரக்கத் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அந்த வேதத்தை அறிமுகப்படுத்துகிறான், முபாரக்குன், பரக்கத்து நிறைந்ததாக அதை அவன் கூறுகிறான். எப்பொழுது அது பரக்கத்தாகும்? அதை எப்படி அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை பயன்படுத்துமாறு கூறி இருக்கிறானோ, அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டு இருக்கிறானோ, அப்படி நாம் அதை அமைத்துக் கொள்கின்ற பொழுதுதான் அது பரக்கத்தாக மாறும். லியத்தப்பரு ஆயாத்தி, அதனுடைய வசனங்கள் சிந்திக்கப்பட வேண்டும், அதனுடைய வசனங்களை விளங்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். வலியதக்கர உலுல் அல்பாப், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தான் இதில் நல்லுபதேசம் இருக்கிறது, அறிவுடையவர்களுக்கு தான் நல்லுபதேசம் என்று அந்த ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். என் அருமை சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் அனைத்தும் அல் குர்ஆனிலே பொதிந்து காணப்படுகின்ற நன்மைகளையும் அருள்களையும் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படி அந்த குர்ஆன் இல்லை என்றால் நாம் அந்த அல் குர்ஆனை எவ்வாறு எடுக்க வேண்டுமோ அவ்வாறு எடுப்பதற்கு தவறிவிட்டோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக் அவ் அலைக், குர்ஆன் என்பது உனக்கு சாதகமாக வரும் அல்லது உனக்கு எதிராக வரும். குர்ஆன் நாளை மறுமையில் நமக்கு சாதகமாக, நமக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசக்கூடியதாக, நமக்கு சாட்சியாக அந்த அல் குர்ஆன் வர வேண்டும் என்றால் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவ் அலைக், உனக்கு அது எதிராக வரும். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அல் குர்ஆன் நமக்கு சாதகமாக வரக்கூடிய நிலையில் தான் நாம் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா, அல்லது நாளை மறுமையுடைய நாளில் அது நமக்கு எதிராக வரும் என்ற நிலையிலே நாம் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? இந்த கேள்வியை நமது உள்ளங்களில் நாம் கையை வைத்து கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, மற்றும் ஒரு வசனத்தை கவனியுங்கள். சூரத்து ஜுமர் 23வது வசனம், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அல்லாஹு தஆலா அழகான செய்திகளை கொண்டு ஒரு வேதத்தை இறக்கி அருள் இருக்கிறான். அஹ்ஸனல் ஹதீஸ், மிகச்சிறந்த செய்திகள். அஹ்ஸன், மிகச்சிறந்த செய்திகளை கொண்ட ஒரு வேதத்தை இறக்கி இருக்கிறான். முத்தஷாபிஹன் மசானிய, ஒன்றை ஒன்று ஒப்பான செய்திகள், திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற செய்திகள். ஏன் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது? ஏன் ஒன்றை ஒன்று ஒப்பாக இருக்கிறது? அதனுடைய இலக்கு மனிதன். அந்த குர்ஆனுடைய இலக்கெல்லாம் மனிதனை நல்வழிப்படுத்துவதாகும். எனவே அந்த அல் குர்ஆன் திரும்ப திரும்ப செய்திகளை கொண்டு வருகிறது, திரும்ப திரும்ப நினைவூட்டுகிறது.